ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து வெளியில் கிளம்பிட்டேன். ஸோ மார்னிங்கே பிள்ளைங்களோடவே கிளம்பி வெளியில் போயிட்டேன். எங்கே கிளம்பி போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் புக்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பி போயிருந்தேன். 1 வீக் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி 1 வீக்ஸ் ஆகிடுச்சு. புக்ஸ் இன்னும் வாங்கலையே அப்படின்னு சொல்லி குழந்தைங்க என்னை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கூடவே போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ ஒரு விஷயம் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 90s கிட்ஸ், அதாவது நாங்களாம் 90s கிட்ஸ் தான், சரிங்களா? அப்போது 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து புக்ஸை வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்குகிற சுச்சுவேஷன்ஸ் கிடையாது. நானும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே சரி, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண புக்ஸ், அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸ் புக்ஸு, சிஸ்டர்ஸோடைய புக்ஸு, ஃப்ரெண்ட்ஸோடைய புக்ஸு, நெய்பர்ஸோடைய புக்ஸு, இந்த மாதிரி தான் வாங்கி படித்த நாட்கள்லாம் உண்டு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த புக்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து இந்த ப்ரௌன் ஷீட்டு, அதுவும் வந்து லேமினேட்டட் ஷீட்டு. அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, லேமினேஷன் ஒரு ப்ரௌன் ஷீட், அது மேலே லேமினேஷன் ஷீட் அப்படி வரும். ஸோ ஷீட் போடுறதுக்காகவே சிமெண்ட் அட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதில் நானும் ஒருத்தர். நம்ம சிமெண்ட் கவர் இருக்குது இல்லைங்களா, அதை லேயராக பிரித்து அந்த கவர் வந்து புக்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து அட்டை போட்டிருப்போம். அந்த அட்டையுமே கிடைக்காத, அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்ட மக்கள் எல்லாரும் இருக்காங்க. என்னென்னா, அந்த கவர் போட்டால் ஒரு விஷயம் என்னென்னா, புக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிழியாது. 2வது விஷயம், ஃபினான்ஷியலாக கவர் வாங்க முடியாது. ஸோ இந்த விஷயந்தான் 90s கிட்ஸ் எல்லாருமே நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து கற்றுக்குறாங்க. பட் 2K கிட்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுது. அதனால் எதையுமே ஈஸியாகவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தோல்வியையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல, வெற்றியும் வந்து ரொம்ப ஓவராக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். எனக்கு வந்து கவர் பண்ணுற விஷயம் சுத்தமாக பிடிக்காதுப்பா. என்னென்னா, இந்த புக்ஸுக்கு அட்டை போடுறது ரொம்ப பெரிய வேலை மாதிரி. லாஸ்ட் டைம் ஃபுல்லாகவே அப்பா அம்மா தான் எனக்கு அட்டை போட்டு கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த வருஷம் என்னமோ தெரியல, எல்லா கவர்ஸுமே நானே போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 90 புக்ஸ் நோட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே உட்காந்து ஒரே நாளில் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நடுவில் வந்து பாப்பா வந்து நானும் கொஞ்சம் பண்ணுறேம்மான்னு சொல்லி அவங்களாம் கற்றுக்கிட்டு ஒரு 2-3 நோட்ஸ்க்கு அவங்களே போட்டுட்டாங்க. ஸோ என்ன விஷயம்னாக்கா, 90s கிட்ஸ் எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து கற்றுக்கிட்டோம். பட் அந்த மாதிரி சான்ஸ்லாம் வந்து 2K கிட்ஸ்க்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி யாருக்கு அட்டை போட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.